சார்பில் திருநெல்வேலி வேட்பாளர் தளபதி விஜய் அவர்கள் அறிவித்தார்கள். அறிவித்ததற்கு பின் நான் தொகுதிக்குள் சென்றேன். தொகுதிக்குள் சென்ற போது அங்கு இருக்க மக்களுடைய கஷ்டங்களை அவர்கள் அறிந்தேன். நாங்கள் அறிந்து குறைகளை கேட்டுட்டு இருக்கும் போது தளபதி விஜய் அவர்கள் மக்களுக்கு தேவையான அனைத்தையும் அனைத்து சமுதாயத்துக்கும் சமமாக அவருடைய அறிக்கை ரேஷன் கார்டு ரேஷன் போன்று வீட்டுக்கு போனார். அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்காண்டி 4,80,000 பேருக்கு ஒரு துறையில மட்டும் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்கிறார். 4,80,000 பேர் வீடு வீடா தட்டி ரேஷன் பொருளையும் அவங்களுடைய 2,500 ரூபாய் பணமும் அவங்க அக்கௌண்ட்ல போற மாதிரி கொடுத்திருக்காரு. இது போக இதுக்கு முன்னால் வந்த ஆட்சியாளர் அவர்கள் அது மக்கள் அடிப்படை வசதி எதுவும் செய்யல. அந்த அடிப்படை வசதிகளை ஒவ்வொரு ஊரா அறிஞ்சு நாங்கள் ஏற்கனவே கேட்டு வச்சிருக்கோம். இது தளபதியும் தளபதி மூலமா நாங்கள் எடுத்து கூறி இந்த அடிப்படை வசதிகளை அனைத்தையும் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நாங்கள் எடுத்து உரைப்போம். இதுல திருநெல்வேலி தொகுதியில் அம்பேத்கர் சிலை இதுல பெரிய வெண்கல சிலை இல்லை. அந்த தொகுதியில அம்பேத்கர் சிலையும் வெண்கல சிலையும் நான் அறிவிப்பேன். பசுமன் முத்துராமலிங்க சிலையும் அறிவிப்பேன். இதுக்கு ஊரில் என்னென்ன அடிப்படை வேலைகளை ரோடு வசதி கல்வி மக்களுடைய பணிகள் அடிப்படை வசதி எதுவும் இதுவரை முன்னால் நடந்த ஆட்சியாளர் ஒரு 50 வருஷமா உள்ள ஆட்சியாளர்கள் எம்ஜிஆருக்கு பின் எந்த ஆட்சியாளர்களும் சரியாக செய்யவில்லை. எம்ஜிஆருக்கு அடுத்தால இப்ப இந்தியாவில் எம்ஜிஆர் தளபதி விஜய் அவர்கள் நம்ம மக்கள் அடிப்படை மக்களுக்கு அனைத்து வசதிகளும் அறிவிச்சிருக்காரு. இலவச பஸ், சிட்டி பஸ் சொன்னாங்க. அதாவது அனைத்து மக்களும் கஷ்டப்பட்ட மக்கள் ஏசி பஸ்ல போற மாதிரி அனைத்து மக்களுக்கும் அந்த வசதி வாய்ப்பை அறிவிச்சிருக்கிறாரு. அந்த அறிவிப்பு சொல்ல போனா எனக்கு ஒரு நாள் இன்னைக்கு முடிஞ்சு போவோம். அந்த அளவுக்கு தேவையான மக்கள் இதுவரை போலீஸுக்கு அறிவிக்காத அறிவிப்பு, எம்ஜிஆரும் அறிவிக்காத அறிவிப்பு போலீஸுக்கு அறிவிச்சிருக்காரு தளபதி விஜய். அதனால சாதி வேறுபாடு மத வேறுபாடு அனைத்து துறைக்கும் தளபதி விஜய் அறிவிச்சிருக்காரு. அந்த எங்க மக்கள் பணியை தளபதி விஜய் மூலமா நாங்கள் எடுத்து உரைப்போம். அவர் செய்யறதுக்கு தயாரா இருக்கார். அவர் இந்த நாட்டில இருந்து எதுவும் எடுக்கிறதுக்கு தேவையில்லை, அனைத்தும் ஆண்டவன் கொடுத்துருக்கோம். அந்த தேவையான எடுத்த மக்களோட பணிகளை கண்டிப்பா நாங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவர் செய்து கொடுப்பார் நம்பிக்கை இருக்கு. இந்த முழு வெற்றி வாய்ப்பு இந்த 100% வெற்றி வாய்ப்பு திமுக ஆட்சியில் எந்த பணப்பட்டோட கொண்டாலும் அவங்கள்ட்ட இருக்கிறதே பணப்பட்டோட மட்டும்தானே, மக்களோட பணி இல்லையே. அதனால மக்களோட பணி செய்வாங்க. மக்கள் நம்பிக்கை தளபதி விஜய்க்கு தான் இருக்கு. இவங்க எல்லாரும் பணத்தை அடிச்சு வச்சிருக்காங்க. அந்த பணத்தை எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்காங்க. மக்கள் விவரமா இருக்காங்க. எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற மக்கள் முடிவு பண்ணுவாங்க. தமிழ்நாடு போய் சென்னையே நீங்க பாப்பீங்க. சென்னையே இந்த தடவை அவங்களுக்கு தலைகீழ மாறும். அதனால தமிழ்நாடு மாறுறது பெரிய விஷயம் கிடையாது. அதனால அனைத்து தமிழ்நாட்டில் 234 தொகுதி 50,000 ஓட்டு நான் ஏர்போர்ட்ல இருந்து வரவே சொன்னேன். இப்போ மக்களுடைய வரவேற்பை பார்க்கும்போது அனைத்து சமுதாயமும் வரவேற்கு தளபதி விஜய். அதனால 50,000 ஓட்டுக்கு மேல வெற்றி பெறும்.